செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்சாக ராமநாதன் சிசி செம்மைநல்லூர் விசஸ் ஏசிசி பார்த்தா திருப்பத்தூர். இந்த மேட்ச் ஹெட் டு ஹெட்டாக இருக்கும். ரெண்டு பேத்துக்குமே நல்ல பேட்டில். ஷேக் மற்றும் ரபாடா. ஸ்டேக்கில் ஷேக், நான் ஸ்டேக்கில் ரபாடா. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வழக்கம் போல் கண்ணன். ஃபஸ்ட் போல் பாலே ஸ்லாட்டில் இருந்து வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. நெத்தி ஃபீல்டர் ராமர் கைக்கு போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர். இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். செகண்ட் பால் இந்த தடவை சரியான கனெக்ட் இருந்திருக்கு. மிட் ஆஃப் திசையில் ஃபீல்டர் நல்லா டேக்கனுங்க லைனில். இங்கே விக்கெட். நல்லா டேக்கன் ராமான லைனில். இங்கே 1 பேட்ஸ்மேனா மாபாசா. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி சென்சிபிள் பிளே கேப்பில் கீழே தள்ளக்கூடிய மைண்ட் செட்டில் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் கூட அங்கேயே விக்கி. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஏறி மறிச்சாங்க. சரியான கனெக்டிங் இல்லை. ஃபீல்டர் வந்துடுவாங்க கண்டிப்பாக. 2 அலோவ் பண்ணிடுவாங்க ஃபீல்டர். இஸ் இட் 2. இந்த தடவை சுவிட்ச் ட்ரை. சரியான கனெக்டிவ் இல்லை இந்த முறையும். இங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துட்டாங்க. 1-2 பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன். நல்லா த்ரோங்க. இங்கே ஈஸி 2. இந்த முறை போனாங்க லெக் பை. பாடியை போட்டு விளாண்டாங்க. லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். பேக் டு பேக். இங்கே சிங்கிள். ஓவருக்கு 7 ரன் ஆடிருக்காங்க ஏசிசி பாட்சா திருப்பத்தூர். ஒரு விக்கெட் இழந்து ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ண ஜெயா. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் போல். முதல் பாலே குறுக்க எடுத்தாங்க. சரியான கனெக்ட் இல்லை. மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் அங்கே ராமர்னா. 1-2 பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன். நல்ல த்ரோ கூட இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை லெக் ஸ்டம்பை கிளியராக தட்டியிருக்கு. விக்கெட். முக்கியமான விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காங்க ஜெயா. போலிங் ஜெயா. நியூ பேட்ஸ்மேனா மாஸ்டர் ஆகாஷ் ஸ்ட்ரைக்கில். இந்த தடவை நல்ல ஒரு அப் டு அங்கேயே பவுலரை போட்டு பவுலரை ஸ்டாப் பண்ணாங்க. இங்கே டாட் பால். வெல் போலிங் ஜெயமுருகன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சுவிட்ச் ஹீட்டில் சரியான கனெக்டிவ் இருந்திருக்கு. ஃபீல்டர் இங்கே நல்ல ஸ்டாப் கூட இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். இந்த முறை சுவிட்ச் ஹீட் ட்ரை. லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். குயிக்காக இருந்திருக்காங்க. ரன்னிங் பிட்வீன். 1-2 பார்ப்போம். இங்கே ஓவர் மூலியமாக ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இஸ் இட் 2. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. மிடானில் ஃபீல்டர் ராம 2 பவுன்ஸில் கைக்கு போயிருக்கு. நல்ல த்ரோ அடிக்கக்கூடிய ஃபீல்டர். சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். ஓவருக்கு 20 இருக்காங்க. 2 விக்கெட் வந்து ஏசிசி பாட்சா. ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ண ராம். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் போல். இந்த முறை சென்சிபிள் பிளே கேப்பில் ஃபீல்டர் பாலுக்கு வந்துட்டாங்க குயிக்காக. இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். செகண்ட் போல். இந்த முறை க்ளோஸ் பால் அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. டாஸ் பாலை. நல்ல ஸ்டாப் அங்கே இருக்கேன்னா இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். இந்த முறை விலைக்கு போட்ட பந்து இங்கே ஒயிட். பெட்ஸ் கால் ஒயிட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல பிடிச்சாங்க. நல்ல ஸ்டாப் இங்கே கீப்பர். இங்கே ஒயிட். பேக் டு பேக் 2 ஒயிட்டாக பதிவு பண்ணியிருக்காங்க ராம். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சாங்க. குயிக்காக இருந்திருக்கு. டாட் பால். வெல் போலிங் ராம். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நெத்தி எடுக்க பார்த்தாங்க. சரியான கனெக்ட் இல்லை. ஃபீல்டர் அங்கே கணேசன். நல்ல ஸ்டாப் கூட இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். ஒன். இந்த முறை குறுக்க எடுத்தாங்க. சரியான கனெக்டும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் தாண்டி இருக்கு. 6. இங்கே ஆகாஷ் பேட்லேருந்து வரும்போது 6. பெல் பேட்டிங் ஆகாஷ். நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு அப் டு அங்கே பால் விட்டுருந்து நெத்தி ஃபீல்டர் வந்துட்டாங்க பாலுக்கு குயிக்காக. இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க ராம். ஓவருக்கு 24 அடிக்காங்க ஏசிசி பாட்சா திருப்பத்தூர். 2 விக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண விக்கி. ஃபோர்த் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே நல்லா இருந்து பிடிச்சாங்க. குயிக்காக இருந்திருக்கு. டாட் பால். வெல் போலிங் விக்கி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சாங்க. பெட்ஸ் கால் இங்கே ஒயிட். நெக்ஸ்ட் ஒன்.
ரீபால். இந்த முறை மிடில் ஸ்டிக்கை ஒருத்தருக்கு விக்கெட்டாகவும் மாறி இருக்குது. நல்லா அடிக்கு இந்த ஆகாஷ் தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. ஆர்லக் ஆகாஷ் பேட்ஸ்மேனாக பெயிண்டர் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை மிட் ஆஃபில் ஆறான்னு பார்ப்போம். இங்கே சரியான கனெக்ட் இல்லை. நல்லா ஸ்டாப் அங்கே லைனில் கணேசன். அங்கே மிஸ்ஃபீல் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நெத்திக்கு அங்கே 6 பெயிண்டர் பேட்லேருந்து வரும்போது 6 பேர் பேட்டிங் பெயிண்டர். லாஸ்ட் 2 மோர். இந்த முறை அண்டர்லேயே வந்திருக்கு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்லாட்டில் அந்த பந்து நெத்திக்கு 6 பார்ப்போம். 6 பேக் டு பேக் 2000 பதிவு பண்ணியிருக்காங்க பெயிண்டர் வெல்வெட்டிங் பெயிண்டர். 42 ஆடி இருக்காங்க ஏசிசி பாட்ஷா. இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே சரியான கனெக்ட் இல்லை இங்கே பேட்டில். ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். நல்ல த்ரோவோட ஈஸி 2. செகண்ட் பால். இந்த முறை நல்ல ஒரு அப் டூ கிளாசிக்காக எடுத்தாங்க நெத்திக்கு ஃபீல்டர் கணேசன். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். பேக் டு பேக் 2 மாற்றிருக்காங்க டபுள் ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நெத்திக்கு ஃபீல்டர் கைக்கு தான் போகும். 2 பவுன்ஸில் நல்ல ஸ்டாப் அங்கே கணேசன்னா சிங்கிள். இந்த முறை குறுக்க போனாங்க. நல்லா லென்த் பிடிச்சாங்க பவுலர் ராம். இங்கே டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சுவிட்ச் கண்ட்ரி காலப்பத்து இருந்திருக்கு குயிக்காக. நல்லா ஸ்டாப் இங்கே ஃபீல்டர் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஏஜ் இருந்திருக்கு விக்கெட். இந்த விக்கெட்டோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க. இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க ராவணன் சிசி. 47 ஆடி இருக்காங்க ஏசிசி பாட்ஷா. 48 டார்கெட் ராவணன் சிசிக்கு. சிசிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வழக்கம் போல விக்கி மற்றும் ராமர் ஸ்ட்ரைக்கில். விக்கி நான் ஸ்ட்ரைக்கில் ராமர். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணோமா பாசா. நல்ல லென்த்தை பிடிச்சாங்க இங்கே டாட் பால் வெல் போலிங் பாசா. செகண்ட் பால். இந்த முறை நல்லா லென்த்தை பிடிச்சாங்க குயிக்காக வந்திருக்கு டாட் பால். பேக் டு பேக் 2 பாலையுமே டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க மாபாசா. இந்த முறை நல்ல ஒரு அப் டு பால் அவுட் இருந்து அங்கே லாஸ்ட்டாக கூட இன்னும் 2 பார்ப்போம். ஈஸி 2 ரன்னிங் பிட்வீன் குயிக்காகவே இருப்பாங்க 2 பேருமே. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை கட்டுக்கு போனாங்க. நல்ல கட்டும் கூட ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. நல்லா ஸ்டாப் ஆங்க ஃபீல்டர். இன்னும் 2 பாப்பா ரன்னிங் பிட்வீன் குயிக்காக இருந்திருக்காங்க. இந்த முறையும் ஈஸி 2 பேக் டு பேக் டபுள். இந்த முறை ஸ்லாட்டில் அந்த பந்து குறுக்கை எடுத்தாங்க மிட் விக்கெட் திசையில் ஃபீல்டர். நல்ல டேக்கன் முக்கியமான கேட்சை நல்லா படித்து கொடுத்துருக்காங்க ஃபீல்டர் வெல் ஃபீல்டிங். டவுன் பேட்ஸ்மேனா ராம் ஸ்ட்ரைக்கில். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பால். இந்த முறை சுவிட்ச் கண்ட்ரி திரும்ப பக்கமே போட்டாங்க குயிக்காக வந்திருக்கு டாட் பால். இந்த டாட்டோட இந்த இன்னிங்ஸை இந்த ஓவரை முடிக்கிறாங்க மபாசா. 4 ரன் ஆடி இருக்காங்க ராவணன் சிசி. நல்லா க்ரூசில் ஓவரம் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே மபாசா. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண சேக். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் ராமர். முதல் பாலே அண்டர்லேயே வந்திருக்கு. இங்கே வயசு மூலியமாக ஒரு சிங்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள். செகண்ட் பால். இந்த முறை குறுக்க போனாங்க சரியான கனெக்டில் அண்டர்லேயே போயிருக்கு ஃபீல்டர். நல்லா ஸ்டாப் கூட அங்கே ஈஸி 2 டிஸ்டன்ஸ் போன காரணத்தினால 2. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அண்டர்லேயே போயிருக்கு. இங்கே டாட்டாவும் மாறி இருக்கும் கண்டிப்பாக டாட் பவுல் வெல் போலிங் சேக். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் இங்கே ஃபீல்டர் பின்னாடி. இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும் சிங்கிள். லாஸ்ட் மோர். இந்த முறை இன்சைட் ஏஜ். இங்கே டாட் பால் பேக் டு பேக் டாட்டாவும் மாற்றிருக்காங்க இங்கே சேக். லாஸ்ட் 1 மோர். இந்த முறையை நல்லா லென்த் பிடிச்சாங்க. இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. 2 ஓவருமே பேக் டு பேக் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க மபாசா மற்றும் சேக். மேட்ச்க்கு ஏற்ற மணி ஓவருக்கு 8 ரன் ஆடி இருக்காங்க ராவணன் சிசி செமைநல்லூர். தோட்டு பிடிச்சி ஸ்டார்ட் மபாசா. முதல் பாலே அங்கே மிட் ஆஃபில் 6. இங்கே ராம் பேட்லேருந்து வரும்போது 6 பேல் பேட்டிங் ராமண்ணா. செகண்ட் பால். இந்த முறை சுவிட்சிற்கான ட்ரை பேட்டில் வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப் டு நல்ல ஒரு யாக்கிங் லென்த் அங்கே ஃபீல்டர் இம்ரானா 2 ஓடிடுவாங்க கண்டிப்பாக ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை குறுக்க மடக்குனாங்க இங்கே விக்கெட்டான்னு பார்ப்போம். நல்ல டேக்கனுங்க இங்கே விக்கெட். முக்கியமான கேட்சாக பிடிச்சி கொடுத்துருக்காங்க ஃபீல்டர். இந்த முறை ஸ்லாட்டில் இந்த பந்து நெத்தி அங்கே பவுண்ட்ரி போயிருந்தா நினைக்கிறேன். பவுண்ட்ரி கண்ணா பேட்டில் இருந்த போது பவுண்ட்ரி.
நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சாங்க ஸ்லோ ஏரில் டாட் பால். இந்த டாட்டோட அந்த ஓவர் முடிக்கிறாங்க மாப்பாசா. 20 ஆடி இருக்காங்க ராவணன் சிசி. இங்கே 28 ஆடணும் மீதமுள்ள 2 ஓவருக்கு. 4th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பெயிண்டர். 4th ஓவர் ஃபர்ஸ்ட் போல். இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சாங்க அங்கே கவர்ஸ் திசையில் ஃபீல்டர் ஆகாஷ். நல்ல ஸ்டாப் கூட நல்ல த்ரோ தான் வைக்கிறாரு கண்டிப்பாக 2 ரனில். நல்ல த்ரோ இங்கே சிட் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. இங்கே லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் அங்கே சிங்கிள் 2வது மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்பேர்ஸ் கால் அவுட் கொடுத்துருக்காங்க விக்கெட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சரியான கனெக்ட் இல்லை. ஃபீல்டர் கேப்லாம் பிளேஸ் ஆயிருக்கு. 1 2 பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் குயிக்காக தான் இருந்திருக்காங்க. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி இந்த முறை கவர்ஸ் திசையில் ஃபீல்டர் ஆகாஷ். நல்ல ஸ்டாப். இங்கே 2 அலோவ் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. ஈஸி 2. லாஸ்ட் 2 மூர். இந்த முறை நல்ல ஒரு அப் டூ கேப்பில் தான் பிளேஸ் ஆயிருக்கு. 1 2 பார்ப்போம். கண்டிப்பாக இந்த முறை 2 ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரன்னிங் பிட்வீன் குயிக்காக தான் இருக்காங்க எல்லா போலுக்குமே. ஈஸி 2. பேக் டு பேக் இங்கே டபுளாக மாற்றிருக்காங்க. ராமர் சாரி. லாஸ்ட் 1 மூர். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி அங்கே கரெக்டான மீட்டு இருந்திருக்கு. தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி. இங்கே ராமர் பேட்லேருந்து வரும்போது பவுண்ட்ரி. வெல் பேட்டிங் ராமர். உள்ள 6க்கு 16 ஆடணும். இங்கே மேட்ச் க்ளோஸாக வந்திருக்கு. கடைசி ஓவரில் என்ன வேணால் நடக்கலாம். ரிசல்ட்டை எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன் உள்ளே இருக்காங்க. ராமர் மேட்சோட சட்டத்தை கையில் எடுத்துக்காங்க. ஆகாஷ் இங்கே முதல் பாலே பனிஷ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சரியான மீட் இருந்திருக்கு. அங்கே தாண்டி இருக்கு. 6 இங்கே பவுல் பேட்லேருந்து வரும்போது 6 வெல் பேட்டிங் பவுல். சரி பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. பவுண்ட்ரி. மீதமுள்ள 5க்கு 12 ஆடணும். இங்கே மேட்ச் எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன் 2 பேர் தான் உள்ளே இருக்காங்க. செகண்ட் பவுல் பவுலிங் இல்லை ஆகாஷ். இந்த தடவை நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. இங்கே நிற்க வச்சு மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாறியிருக்காங்க. இங்கே டாட் பவுல் ஒரு ரன் அவுட். 4க்கு 12 ஸ்ட்ரைக்கில் ராமர். இந்த முறை எடுத்திருக்காங்க. சரியான கணக்கில் டாப் வச்சு ஆயிருக்கு. பின்னாடி வந்து கண்டிப்பாக 1 2 பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் இந்த தடவை நிற்க வச்ச மாதிரி இருக்காங்க. அங்கே சிங்கிள் ப்ளஸ் ஒரு ரன் அவுட். 3க்கு 10 ஆடணும். ஸ்ட்ரைக்கில் ராமர். இந்த முறை நல்ல ஒரு அப் டூ. அங்கே நெத்தி ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ரபாடா கைக்கு 1 2 பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் நல்ல த்ரோ. நல்ல ஐடியா கூட. ஈஸி 2. 2க்கு 9. இந்த பால் தான் மேட்ச் பாலாக இருக்கும் கண்டிப்பாக. அண்டர்லேயே வந்திருக்கு. டாட் பால். பைஸ் மூலியமாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். அங்கே நிற்க வச்சு மாறி இருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். அங்கே கொடுத்துருக்காங்க. ரன் அவுட். சாரி ஈஸி 2. இங்கே 2 கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள 1க்கு 6 அடிச்சாங்க. மேட்ச் ட்ராவ் ஆகும். மீதமுள்ள 1க்கு 6 அடிச்சானு கண்டிப்பாக மேட்சை ட்ரா பண்ணணும். நானும் என் மேட்சை யார் எடுத்துகிட்டு போகணும்னு பார்ப்போம். இங்கே ராமர் கையில் இருக்குது. ராவணன் சிசிக்கு. அங்கே சிசி பாட்சாக்கு. ஆகாஷ் கையில் இருக்குது. அஷ்டமோ ஒரு மேட்ச் பவுல். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து கரெக்டாக எடுத்தாங்க. 6 பார்ப்போம். அங்கே 6 இங்கே ராமர் பேட்லேருந்து வர 6 இதோட அந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் அந்த ஒரு ஓவர் நான் 1 ரன் சேர்க்காம இருக்கீங்க. மேட்சை வின் பண்ணுறாங்க ராவணன் சிசி. சமய நல்லூர் செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. வெல் பிளேட் பை ஏசிசி பாட்ஷா திருப்பத்தூர். நல்ல பேட்டில் இருந்துச்சு. ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக மேட்சை சப்போர்ட் பண்ணி கொடுங்க.